இது உங்கள் அபிமான சம்ஷுதீன் மீடியா வழங்கும் என்னதான் நடக்குது அங்க நிகழ்ச்சி. நான் உங்கள் அன்பு தோழன் விஜய் முகமது சம்ஷுதீன். இன்னைக்கு கரூர்ல கிட்டத்தட்ட 39 பேர் இறந்திருக்காங்க இல்லையா? இதற்கு தலைவர் விஜய் தான் காரணம், தாவேக்கா தான் காரணம், தாவேக்கா தொண்டர்களினுடைய ஒழுங்கிடம் தான் காரணம், இப்படி எல்லாம் பல பேர் சொல்லிக்கிட்டு வராங்க. குழந்தை வந்து காலும் ரசிக்கிறது இப்ப பார்க்கும்போது கொடுத்துருக்கலாம்னு நமக்கு தோணுது. அவங்க என்ன கணக்கில் இந்த இடத்த தேர்வு பண்ணாங்கன்னு தெரியல. குழந்தை இருக்கிற அங்கிள் அந்த குழந்தைய நான் தூக்குறப்ப ஒண்ணுமே இல்லை. நாங்க முதல் கட்ட வீடியோல கூட ரொம்ப பொதுவா பேசியிருந்தோம். அரசை வந்துட்டு குறை சொல்ல இந்த இடத்துல தகுதி இல்லை, டிவிக்கு மேல பழிய போட்டு ஒரு பிரோஜனமும் இல்லை, மக்கள் நீங்க ஏன் போனீங்க அப்படிங்கிற மாதிரி நியாயமான கேள்விகளை எடுத்து வைத்தோம். ஆனா இந்த இடத்துல எனக்கு டிஎம்கே மேல ஏற்பட்ட சந்தேகங்கள், அவங்க அரசாங்க போக்கு, அவங்களுடைய செயல்பாடுகள், இதன் மீது ஏற்பட்ட ஒரு சில சந்தேகத்தின் அடிப்படையில் இப்ப வந்திருக்கு. என்னுடைய கேள்விகள் சரியாக இருப்பின் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த சந்தேகம் எனக்கு மட்டும் தானா அல்லது ஒட்டுமொத்த மக்களுக்கும் இருக்கா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நடிகர் விஜய் அவர்கள் நேற்று இரவு 7 மணி போல கரூர்ல பரப்புரைக்கு சென்றிருக்கிறார். அந்த நேரத்துல அங்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பல பேர் மரணித்தது மாபெரும் ஒரு இழப்பாக விடிந்தது. எந்த அளவுக்கு இழப்பு அப்படின்னா, பங்களாதேஷ் வரைக்கும் இங்க நடந்த இழப்பு வந்துட்டு சென்று இருக்கிறது. அங்க உள்ள செய்திகள் எல்லாம் வந்துட்டு இது வந்துட்டு வெளியிட்டு இருக்காங்க. அங்க உள்ள பசங்க எல்லாம் எங்ககிட்ட வந்து கேட்கறாங்க, தமிழ்நாடாமே, தளபதி விஜயாமே, அந்த பேர் கூட உங்களுக்கு சொல்ல தெரியல, இப்படி ஒரு இறப்பு ஏற்பட்டதாமே அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவையே ஒரு அதிர்ச்சியில உலுக்கி உள்ளது. ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போட்ட பதிவும் அப்படி. அதன் அடிப்படையில இன்னைக்கு பரபரப்பாக பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த அரசியல் களத்தில் என்ன பின்னணி அரசியல் நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம். இது உண்மையா இல்லது எங்களுடைய சந்தேகம் மட்டும்தானா என்பது கடவுள் மட்டும்தான் பதில் சொல்ல வேண்டும். சத்தியமா சட்டம் பதில் சொல்லாதுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு வந்து விட்டது. ஏன் அப்படின்னா, எங்க வந்துட்டு சராசரி மனிதர்களுக்கு இந்த மண்ணுல நியாயம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியும் கூட. ஓகே ஃபைன், இப்ப போலாமா வீடியோல? இப்ப எனக்கு முதல் கேள்வி என்ன அப்படின்னா, எல்லா கூட்டங்களிலுமே குறிப்பா அரசியல் கூட்டத்துல ஏன் ஆம்புலன்ஸ் உள்ள வருது? இதை வந்துட்டு பெரிய அளவுல நோட் பண்ணது வந்துட்டு ஐயா எடப்பாடியார். அந்த நேரத்துல எனக்கே சில சந்தேகம் இருந்தது, ஏன் இவர் இப்படி பேசுறாரு? பொதுவா ஒரு மைய பகுதியில் அவர் நின்று பேசும்போது அந்த பகுதியை தாண்டி ஆம்புலன்ஸ் போகிறது தவறு இல்லையா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் எனக்கு இருந்த நிலையில தற்பொழுதுதான் அது எனக்கு நல்லா விளங்கிருக்கு. அதாவது நிச்சயமா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், இந்த இடத்துல நாங்க கூட்டம் போட போறோம், இத்தனை பேர் வர போறாங்க அப்படின்னு நம்ம வந்துட்டு ஒரு மனு கொடுக்குறோம். அப்படிங்கிற பட்சத்துல அதன் அடிப்படையில காவல்துறை வந்துட்டு நமக்கு ஒரு பகுதி கொடுப்பாங்க. இப்ப டிவிக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு உழவர் சந்தை கொடுங்க, ரவுண்டானா கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்கன்னா, இல்ல அங்கெல்லாம் பண்ணாதீங்க, உங்களுக்கு கூட்டம் ஜாஸ்தியா வரும், நீங்க இங்க பண்ணுங்க அப்படின்னு அவங்க தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம கேட்கறது நம்மளுடைய கடமை, பட் கொடுக்கறது காவல்துறையுடைய பொறுப்பு. அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா வந்துட்டு இந்த இடத்துல நீங்க வந்துட்டு கூட்டம் நடத்த போறீங்க அப்படின்னா போலீஸ் பாதுகாப்பின் அடிப்படையில போலீஸ் வந்துட்டு பாதுகாப்பும் கொடுக்கணும். இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் வருது, பொது வாகனங்கள் வருது அப்படின்னா அதற்கு மாற்றுப்பாதையை ஏற்படுத்தி கொடுக்கணும். மக்கள் வெள்ளங்களாக இருக்கக்கூடிய கூட்டத்தை கடந்து எப்படி ஒரு ஆம்புலன்ஸ் வந்துட்டு சீக்கிரமா போயிட முடியும்? அதுக்கு பதிலாக தாண்டி போனா அப்படி சீக்கிரமா போயிடலாம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பாதையை வந்துட்டு அரசு ஏற்படுத்தி கொடுக்கணுமா இல்லையா? இது வந்துட்டு அதிமுக மேடையில இல்ல திமுக மேடையில வரைக்கும் வருது. இதை வந்துட்டு எப்படி பாக்குறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சில பேர் வந்துட்டு அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி கொடுக்கறத வந்துட்டு பெரிய அளவுல பேசுறாங்க. அதனால ஆம்புலன்ஸுக்கு வழி விடுறாங்கப்பா நல்ல மனசு அப்படிங்கிற மாதிரி போயிடுது. ஒரு கட்டத்துல எப்படி போகுதுன்னா, எடப்பாடியார் அவர்கள் வந்து ஏன் கோவப்படுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நிலை தான். இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் வருதுங்க, இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் வருதுன்னா குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் நம்ம ஒதுங்கணும். அப்ப கூடி இருக்கிற இடத்துல இருந்து ஒதுங்கும் போது கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு 10-15 பேர் வந்துட்டு நிச்சயமா தள்ளுமுள்ளுக்கு ஏற்படப்படுவார்கள். அந்த இடத்துல இருந்து இன்னொரு 20-25 பேருக்கு வந்து பாதுகாப்பு இல்லாம போகும். இன்னொரு 25-26 பேருக்கு வந்துட்டு அதனால ஒரு பிரச்சனை வரும். ஆக மொத்தத்துல ஒரு 100 பேரை டிஸ்டர்ப் பண்ணி தான் ஒரு ஆம்புலன்ஸ் வந்துட்டு போக முடியும். அப்படிதானே? அதுவும் பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்ல வெறும் தண்ணி பாட்டில வச்சே ஒரு ஆம்புலன்ஸ் சுத்திட்டு இருக்கு. தாவேக்கா தொண்டர்கள் எல்லாம் ஒரு ஆம்புலன்ஸ் காரனை போய் அடிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தனா, சும்மா எம்டி ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு 3 தடவை இங்கே சுத்திட்டு இருந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. இது என்னங்க ஆம்புலன்ஸ் அரசியல்? ரொம்ப அசிங்கமான அரசியலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னுடைய ஒரே ஒரு கோரிக்கை தான், நீங்க முதலமைச்சராக இருப்பதன் காரணத்திற்காக தான் இந்த கேள்வியும் கூட. நீங்க டிஎம்கே லீடர் அப்படிங்கிற பட்சத்துல நான் இதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஐயா மு க ஸ்டாலின் அவர்களே, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எதிர்கட்சியா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஒரு கூட்டத்துக்குள்ள ஒரு ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னா தகுந்த பாதுகாப்பு வேணும். காவல்துறையில பர்மிஷன் வாங்கிட்டு கூட்டம் நடத்தும் பட்சத்துல ஏன் ஆம்புலன்ஸ் வந்துட்டு கூட்டத்துக்குள்ள நீங்க அனுப்பணும்? மாற்றுப்பாதையை பயன்படுத்துவதற்கு நீங்க அறிவுறுத்தலாம் இல்லையா? அப்படி மாற்றுப்பாதைக்கு பாசிபிலிட்டிஸ் இல்ல அப்படின்னா அந்த பகுதியில் நீங்க ஏன் அனுமதி கொடுக்கணும்? உயிர் போவதற்கா? அதை வச்சு அரசியல் பண்ணுவதற்கா? அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வந்துட்டு மக்களுக்கும் எனக்கும் இருக்கு. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு பாத்தீங்கன்னா, விஜய் வரும்போதே பவர் கட் ஆயிருச்சு. 1 இல்ல 2 இல்ல 3 முறை இது நடந்ததாக சொல்லப்படுது.
உங்க தரப்புல வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா இது எங்களுடைய பிரச்சனை இல்ல, அவங்க வண்டில ஜெனரேட்டர் தான் வந்துட்டு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. எது எப்படியோ கரண்ட் வந்து கட் ஆயிருக்கு. இதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத கண்டிப்பா வந்துட்டு நீங்க சொல்லணும். நீங்க சொல்ற கருத்து எங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கணும். இதெல்லாம் வந்துட்டு மையுறுத்தி தான் அந்த இடத்துல வந்துட்டு நிக்கிறேன். கல்வீச்சு நடந்ததாக சொல்லப்படுகிறது. விஜய் அவர்களினுடைய பரப்புரையின் போது கல்வீச்சு நடந்ததாக சொல்லப்படுகிறது. கல்வீச்சுல மக்கள் வந்துட்டு கொஞ்சம் பதட்டம் ஏற்படும் இல்லையா, அந்த நேரத்துல தள்ளுமுள்ளு நடந்ததாக சொல்லப்படுது. ஒரு கட்டுக்கடங்காத கூட்டத்துக்கு மத்தியில போலீஸ் தடியடி நடத்துவதற்கு சட்டத்தில் இடம் இருக்கா? என்னுடைய கேள்வி அதுதான். இடம் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, மேற்கொண்டு வந்துட்டு அதை பத்தி நம்ம விசாரிக்கலாம். ஏன் அப்படின்னா பொதுவா வந்துட்டு கலவரத்தை அடக்குவதற்கு நீங்க வந்துட்டு எப்படி கையாளணும் அப்படின்னு ஒன்று இருக்கு. கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம், அதுகிட்ட போயிட்டு தடியடி கொடுக்குறீங்க அப்படின்னா கூட்டம் தெரிச்சு ஓடுமா இல்லையா? அந்த நேரத்துல பல பேர் பாதிப்பார்களா இல்லையா? ஒருத்தர் மீது ஒருத்தர் விழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமா இல்லையா? விஜயினுடைய இந்த சம்பவம் வந்துட்டு எனக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்களினுடைய கும்பகோணம் கோவில்ல நடந்த அந்த மகாமகமா அந்த நிகழ்வுல புனித நீராட வந்துட்டு ஜெயலலிதா அவர்கள் சென்றிருந்தார். அப்பொழுது அவர் முதலமைச்சரும் கூட. அவர் வந்துட்டு சென்றிருந்த போது அவர் நிறைய கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அதில் ஒரு 50 பேர் இறந்ததாக சொல்லப்பட்டது. சோ இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கு. சோ ஒரு அரசியல் கூட்டம், ஒரு சமூக கூட்டம் கூடுது, அது சார்பாக உங்ககிட்ட வந்துட்டு மனு கொடுக்குறாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? அதுக்கு எடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கணும். இது வந்துட்டு எதிர்கட்சி தானே, இது வளரக்கூடிய கட்சி தானே, இது நேத்து வந்த கட்சி தானே, அஜாக்கிரதையா நினைக்க கூடாது. இதற்கு முன்னாடி அவர் சந்தித்த மேடைகள்ல எத்தனை பேர் வந்திருந்தாங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்துல காவல்துறை ரொம்ப அஜாக்கிரதையா இருந்ததாக பல பேர் வந்துட்டு சசிகலா அம்மாவாக இருக்கட்டும், தமிழிசை சௌந்தரராஜன் அக்காவா இருக்கட்டும், இன்னும் பல பேர் சொல்லி வராங்க. அண்ணன் சீமான் அவர்கள் உட்பட வந்துட்டு இந்த துயர சம்பவத்தை நினைத்து வருந்துவதாகவும் வந்துட்டு அண்ணன் விஜய் அல்லது அவர்களுடைய ஒரு முக்கிய உறுப்பினர்கள், கட்சியினுடைய முக்கிய உறுப்பினர்கள் வந்துட்டு ஆறுதல் சொல்லுவாங்க, கல்நெஞ்சக்காரங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. விஜயினுடைய கட்சியை முடக்கி போட வேண்டும் என்பதற்காக திமுக மறைமுகமாக செயல்பட்டதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வருது. உடனடியான ஒரு நடவடிக்கை. இதுவரைக்கும் திமுக ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்கு. திமுக ஆட்சியில பல லாக்அப் டெத் நடந்திருக்கு. அப்பொழுதெல்லாம் ஓடி வராத ஜோதிமதி அக்கா வந்துட்டு ஒரு மாபெரும் ஒரு வீராங்கனை போல ஓடி வந்ததை பார்க்கும்போது அடுத்த ஒலிம்பிக்லயே வந்துட்டு அக்காவை சேர்க்கலாங்கிற மாதிரி ஒரு பதட்டத்தை எனக்கு ஏற்படுத்துது. உண்மையிலேயே அக்கா ஏன் இந்த அளவுக்கு ஒரு ஓட்டத்தை காட்டணும்? அன்பின் மகேஷினுடைய அழுகையை பார்த்து பல பேர் வந்துட்டு வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரன் இருக்காரு, அவர் தாக்கப்பட்டாருங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. உண்மையிலேயே பொதுமக்களாகிய எங்களுக்கு அழுக வந்துச்சுன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. நீங்க தான் ஆட்சி நடத்துறீங்க, கூட்டத்திற்கு பாதுகாப்பு நீங்க தான் கொடுத்திருக்கணும், உங்ககிட்ட தான் பர்மிஷன் கிடைக்கப்பட்டிருக்கு, உங்களுடைய போலீஸ்காரங்க தான். ஏன்னா இப்ப நீங்க தான் ஆட்சி நடத்துறீங்கிற பட்சத்துல உங்களுடைய போலீஸ்காரர்கள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ப்ரொடெக்ஷனா இருந்திருந்தா இந்த உயிர் இழப்பு ஏற்பட்டு இருக்காது. இது படித்த அனைவருக்கும் தெரிந்தது. இருந்த போதிலும் கூட எப்படியாவது அழுது இந்த ஓடி போய் தாவக்கா மேல வந்து பழிய போற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு தூண்டலை உங்களின் மூலம் நான் கண்டேன். எனிவே, ஆனா நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன், பிணங்களை வைத்து அரசியல் செய்வது மிக கேவலமானது. உலக அளவில் இன்னைக்கு பேசப்படுகிற இந்த விஷயத்தை நான் ஏன் இந்த இடத்துல சொன்னேன் அப்படின்னா, இந்த ஆம்புலன்ஸின் விஷயம், கல்வீச்சு விஷயம், கரண்ட் கட்டான விஷயம், இன்னும் போலீஸ் தடியடி விஷயம், இந்த 4 விஷயத்திற்கும் தகுந்த நாங்க நம்புற மாதிரியானதாக இருக்கட்டும். சரியா? நீங்க சொல்லலாம், அதை நாங்க ஏத்துக்கணும். அப்படித்தானே? சர்க்கரையை எறும்பு தின்றது, சாக்கு பைய கரையான் அரித்ததுங்கிற மாதிரியான விளக்கங்கள் இல்லாம நல்ல உண்மையான நேர்மையான விளக்கத்தை கொடுங்கள் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். பெத்தவங்க துடிக்கிறத பார்க்க முடியலங்க. ஆனா இந்த மரணத்திற்கு முழுமையான பொறுப்பை தமிழ்நாடு வெற்றி கழகம் தான் ஏற்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த நியாயம் இருக்கும் பாத்தீங்களா, அதுல நியாயமே இல்லைங்கிறதை மட்டும் இந்த இடத்துல மிக தெளிவாக உங்களிடத்தில் தெரிவித்து விடைபெறுகிறேன். நிச்சயம் இந்த இறப்பிற்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும், விசாரணை வேண்டும். யாரின் மீது நியாயம் என்பது சட்டம் பதில் சொல்ல வேண்டும். சிபிசிஐடிக்கு இது மாற்றப்பட வேண்டும். உண்மையிலேயே சொல்ல போனா இன்னும் பல அதிகாரிகளினுடைய நேர்காணலில் இந்த கேஸ் நடத்தப்பட வேண்டும், நீதி கிடைக்க வேண்டும். இது ஆளுங்கட்சியினுடைய திட்டமிட்ட சதியோ அல்லது தாவேக்காவினுடைய அலட்சிய போக்கோ எதுவாக இருப்பினும் கண்டிப்பா அதற்கான தண்டனையை ஏற்பதற்கு இருவரும் தயாராக இருந்து கொள்ள வேண்டும். அதற்கு மக்கள் நிச்சயமாக தெருவில் நின்று போராட வேண்டும் என்பதனை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.